ஹாய் வெல்கம் டு ஸ்பார்க் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரை ஃப்ரூட் நட்ஸு வச்சு ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்புல பாதி பிரச்சனை சரியாயிடுமா, அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் பேரிச்சம்பழம் விதையெல்லாம் எடுத்திருக்கேன். இது ஒரு 20லேருந்து 30 பேரிச்சம்பழம் இருக்கும். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் கிஸ்மிஸ் பழம், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஓவர் ஸ்பீடில் வைக்காமல் பல்ஸ் மோடில் ஒரு 2 தடவை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் ஏற்ற அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைப்பட்டுரும். இது சைடில் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இதிலே 1/4 கப் முந்திரி, 1/4 கப் பாதாம், 1/2 கப் நிலக்கடலை பருப்பு, இது எல்லாமே ஒன்றும் பாதியமாக நல்லா உடச்சிட்டு சேர்த்துருக்கோம். நிலக்கடலை பருப்பு நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம குட்டி குட்டி பீஸாக உடச்சி இதில் சேர்த்துருக்கோம். இதை 1 ஸ்பூன் நெய்யில் இந்த நட்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். எந்த அளவுக்குன்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா அப்போ நம்ம சாப்பிடும்போது வாயில் நல்லா கிறிஸ்பியாக கடிப்படும். அதுக்காண்டி இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்க பேரிச்சம்பழ பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம கிளறலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம இப்படி கிளறிட்டே இருந்தோம்னா லைட்டாக லூஸ் ஆக ஆரம்பிக்கும். இது வெறும் பேரிச்சம்பழம் கிஸ்மிஸ் மட்டும் இல்லை, இது கூட நீங்கள் அத்திப்பழம் கூட சேர்த்துக்கலாம். அது சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லது. இந்தளவுக்கு நல்லா லூஸ் ஆகணும். லூஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம நட்ஸு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த நட்ஸு, ட்ரை ஃப்ரூட் எல்லாமே ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நட்ஸுமே நம்ம இஷ்டம் தான். நான் 3 சேர்த்துருக்கேன். இது கூட பிஸ்தா, வால்நட்டு, இந்த சீட்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் விதை, அந்த விதைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அது எல்லாமே நம்ம விருப்பம் தான். நமக்கு என்ன வேணுமோ நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா இந்த அளவுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்க பிளேட்டு இல்லாட்டி பட்டர் ஷீட் எதிலோ ஒன்று நம்ம கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம இதில் வச்சிடலாம். ஏன்னா ஆறிடுச்சுன்னா கீழே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். வச்சுட்டு இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இது சூடாக இருக்கும்போது நம்ம கையே வைக்க முடியாது. நல்லா ஆறினதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். லட்டு ஷேப் மட்டும் இல்லை, நம்ம இதை என்ன ஷேப்பில் நமக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை ஃப்ரூட் அண்ட் நட்ஸு சேர்ந்து ஒரு ஹெல்த்தியான லட்டு. ரொம்ப நல்லது. பசங்களுக்கெலாம் டெய்லி இதை செஞ்சு வச்சுட்டு ஒன்று ஒன்று கொடுத்தீங்கன்னா வேறு எதுவுமே தேவையில்ல. இதில் சுகரு எதுவுமே கெமிக்கல் அப்படின்னு கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. நம்ம வெறும் ட்ரை ஃப்ரூட் நட்ஸு வச்சு மட்டுமே பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.